ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன். தெய்வமா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். அதனாலேயே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துடுவேன். பகலில் எப்போ வந்தாலும் தெய்வமாவை பார்க்கவே முடியாது. அதனால் மோஸ்ட்லி நைட்டில் தான் வருவேன். ஏன்னா தெய்வமாவை வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணி போல் தான் வருவாங்க. ஒவ்வொரு நாள் வந்ததுமே பார்த்துட்டு கிளம்பிடுவேன். நிஷான் குட்டி அடம் பிடிச்சாலோ இல்லை தெய்வமா இருக்க சொன்னாலும் ஒவ்வொரு நாள் நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். அது போல தான் டிவி போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரி இன்னைக்கு இருந்துகிட்டே போயிடலான்னு சொல்லி தான் இருந்துட்டேன். அப்புறம் தெய்வமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி மார்னிங் கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். தெய்வமா தண்ணியெல்லாம் காய வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பருப்பு வேக வச்சுட்டாங்க. அவங்க குளிச்சுட்டு வரக்குள்ள குழம்பு மட்டும் தாளிக்க வேண்டியது இருந்துச்சு. அதை தாளிச்சுட்டு கடைஞ்சி வச்சுட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால தெய்வமா ரெட் கலர் சேலையெல்லாம் கட்டிட்டு பக்திமயமா சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பரா கிளம்பிட்டாங்க. ஃபுல் டே ஸ்டே பண்ற மாதிரி இருந்தால் பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பாங்க. நாங்க கிளம்புறேன்னு சொன்னதுனால பருப்பு குழம்போட முடிச்சுக்கிட்டாங்க. மார்னிங் நேரமா வேலைக்கு போறதுனால காலையில சாப்பாட்டையும் பேக் பண்ணி தான் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் போன வாரம் அம்மாவோட அக்கா தங்கச்சிகளை பலகாரம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல ஒரு அக்கா மட்டும் மிஸ்ஸிங்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட இந்த நாள் ஃபுல்லா சூப்பரா முடிஞ்சுச்சு. அப்புறம் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.